ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சந்திரனை ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிட்டு போகிறவங்க பக்கம் சார்பு பண்ணி பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அந்த தரப்பில் நீங்கள் அவங்களுக்கு உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் கடக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் கடக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்கள். கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்களும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது கடந்த ஒரு 3 வருடமாக பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டமும் துன்பமும் அதிகமாகவே இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனியோட தாக்கம் முழுவதுமாக ஓரளவு முடிஞ்சிருச்சு. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான கடக ராசிக்காரங்க சொல்லி இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அது அதுக்கப்புறம் பிரச்சனை சரியாயிரும். இது மாதிரி வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனை கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கடந்த காலகட்டத்தில் சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். இது நாள் வரைக்கும் நடந்து கட்ட எல்லா விஷயத்தையும் விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த 2025 நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு அடி எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் மார்ச் மாதம் வரையிலிருந்து அதுக்கப்புறம் வருட கிரகண மாற்றங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பெயர்ச்சி மூலியமாக உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சு
கூட இன்னும் நாங்கள் அதில் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். துன்பம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்குறவங்க எல்லோரும் வாழ்க்கையிலும் ஏற்பட்டுட்டு இருக்குது. நிறைய கடகராசிக்காரங்க சொல்கிறீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2025 கிட்டத்தட்ட 10வது மாதம் அப்படி முழுவதுமாக முடிஞ்சு மீதி இருக்கக்கூடிய 2 மாதங்கள் அடுத்து 2026 முதல் 4 மாதம் இந்த இடைப்பட்ட 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது கடகராசிக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவதாக சனி வக்கிர பெயர்ச்சி, குருவுடைய வக்கிர பெயர்ச்சி நிவர்த்தியாக போகுதுங்க. சுக்கிர பெயர்ச்சி, இந்த 4 ராஜ கிரகணங்கள் ஒட்டுமொத்தமாக பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது. இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர நிவர்த்தி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்களில் காலகட்டத்தில் முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு. இதன் மூலமாக கடந்த காலகட்டத்தில் நீங்கள் அஷ்டமத்து சனி மூலியமாக வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குருவுடைய வக்கிர நிவர்த்தி, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பார்க்கப்படுதுங்க. பொருளாதார முன்னேற்றம் வந்துட்டு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை எதுவாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி குரு பகவான் 8ஆம் இடத்துல வர போகிறாரு. அங்கே வக்கிர நிவர்த்தி அடைய போகிறாரு. ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலனும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுது. இதன் மூலம் பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பொது பலன்கள் பார்க்கப்படுது. 12 ராசி கூடு முன்னேற்றம் அப்படிங்கிறது முதல் மூலமாக ஏற்கப்படுதுங்க. கடந்த காலத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைச்ச வேலை 10,000 15,000 சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை, உங்களுக்கு பிடித்தமான வேலை, நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் இவங்க கூடிய நிறைய நபர்கள் வேலை வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல சம்பளம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைச்சிருக்கும். இதை பார்த்து ரொம்பவும் மனவேதனைப்பட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அதிகாரிகளுடைய ஆதரவு, முன்னேற்றம் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகும். அது மட்டும் இல்லை, சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இனி தெய்வ சிந்தனைகள் அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடிந்து நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கல் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா
பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப் போகுதுங்க. வாழ்க்கையில் துணை இழந்த கடக ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிலைமை மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க, அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமையே இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய கடக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, 3-4 வருடங்களாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லி இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்து நீங்கள் ஒன்றாக சேருவீங்க. இத்தனை நாள் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி இனி நீங்கள் ஒன்றாக இணைந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடக ராசி தாங்க. அந்த டைமில் உங்களுக்கு அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது காதல் அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலம் நிறைய காதல் பிரேக்கப் ஆகியிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது உங்களுக்கு காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் முன்னிலையில் திருமணம் அப்படிங்கிறது நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க. சமூகத்தில் பொருளும் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பற்றி அனைத்து முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. நீங்கள் போய் ஒரு கடக ராசிக்காரங்களை பார்த்து கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் கடன் இருக்குது, 5 லட்சம் 10 லட்சம் கடன் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. இந்த நவம்பர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய காதல், புதிய உறவு, புதிய சொந்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேடி அடியெடுத்து வைக்க போகிறாங்க. இவங்க மூலம் நீங்கள் தடைகள் எல்லாம் மாறி கடக ராசிக்காரங்க ஒரு கூடுதல் பலன் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள் கடக ராசிக்கு எல்லாமே நன்மையாக முடியும்.